ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பிரெட் புட்டிங் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு வெறும் வாணலியில் ஒரு அரை டம்ளர் சர்க்கரை எடுத்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா கொதிக்க விட போகிறோங்க. அது நல்லா கொதித்து லைட் ப்ரௌனிஷாக ஆகிற வரையும் கொதிக்க விட்டுட்டே இருக்கணுங்க. அது கொதித்த பின்னாடி ஒரு பாத்திரத்தில் அதை மாற்றிக்க வேண்டியதாங்க. வேறு ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கலாங்க. அந்த பட்டரை எடுத்துட்ட பின்னாடி 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்க வேண்டியது தாங்க. 2 முட்டை ஊற்றிட்ட பின்னாடி ஒரு அரை டம்ளர் சர்க்கரையும் போட்டாச்சுங்க. ஒரு 1.5 அதே இல்லை ஒரு மூடி எசன்ஸ் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றியாச்சுங்க. அந்த டம்ளர்லேயே 1.5 டம்ளர் பாலும் நல்லா காய்ச்சின பால் தாங்க, அதையும் ஊற்றி நல்லா பீட் பண்ணணுங்க. அந்த பட்ரு முட்டை எல்லாமே கலந்து சர்க்கரை கரையிற வரை நல்லா பீட் பண்ணி எடுக்கணுங்க. அதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 மீடியம் சைஸ் ப்ரெட்டு தாங்க, அதை கட் பண்ணி பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு சுற்றின உடனே இந்த பதத்துக்கு வந்த உடனே எடுத்து வச்சுக்கலாங்க. அதை பீட் பண்ண அந்த முட்டை கலவையோடு இதையும் போட்டு நல்லா கலந்து விடணுங்க. இதை கலந்து இந்த பதத்துக்கு வந்த உடனே பாருங்கள், எல்லாமே கலந்து இந்த பதத்துக்கு வந்துடுச்சுங்க. அந்த சுகர் சிரப் எடுத்து வச்சுருந்தாங்களா அந்த பாத்திரத்துலேயே இதையும் ஊற்றிட்டு குக்கரில் வச்சு கீழே குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு அது மேலே இதையும் வச்சுட்டு இதையும் உள்ளே மூடி போட்டு, ஏன்னா தண்ணி கொதித்து உள்ளே விழுந்துருங்க, அதனால் இதையும் ஒரு மூடி போட்டு வச்சுட்டு குக்கரை மூடி ஒரு அரை மணி நேரம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு எடுக்கலாங்க. இதை திறந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டான ப்ரெட் புட்டிங் ரெடிங்க. பார்க்கவே எம்மியாக இருக்குது. இதை கவுத்து போட்டுட்டு ஒரு தட்டில் எடுத்தோம்னாவே நல்ல சாஃப்டான ப்ரெட் புட்டிங் ரெடிங்க. பார்க்கவே எம்மியாக இருக்குது. இந்த டேஸ்ட்டும் செமையாக இருக்குங்க. இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த டிஷ் எப்படி இருக்குன்னுட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.